வெல்கம் பேக் டு VeeVee Infotech சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓடோல இன்னைக்கு வந்து நம்ம நியூ மாடியூல தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நியூவா மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சில மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸில் மெயின்டெனன்ஸுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு டீமே இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஏதாவது ஒர்க் சென்டர்லேயோ இல்லை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டோர்லேயோ இல்லை ப்ரொடக்ஷன்லையோ ஏதோ மிஷின்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் டீம் வந்து அதை பார்த்துட்டு ஸோ ஏதாவது மெயின்டெனன்ஸ் வந்து ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஏதாவது அந்த மிஷினை வந்து ரெடி பண்ண முடியுமா என்ன ஏது அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கிளியர் ஆனதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு திருப்ப கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு டீமே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் மாடியூலை ஓவராலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆஃப்டர் தட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம மெயின்டைன் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்வீஸ் வந்து சில ஃபேக்ட்ரிஸ்லலாம் மந்த்லி இந்த சர்வீஸ்லாம் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும், வீக்லி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெயின்டெனன்ஸ். உள்ளேயே இருக்கிற ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி டீம்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம 2 டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்கான்ட்ராக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சில சில மெயின்டெனன்ஸ் வந்து வெளியில தான் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்குறது. ஸோ நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது அது நியூவாக இருக்கும். தென் வந்து அதை ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா இன் ப்ராக்ரஸ், அதுக்கப்புறம் ரிப்பேர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப். அது நமக்கு வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிராப் மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியஸ் ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தென் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னாலும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேலண்டர். மெயின்டெனன்ஸ் கேலண்டர் பார்த்தீங்கன்னா வீக்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே கேலண்டரு, மந்த்து, அதுக்கப்புறம் தான் இயர் கேலண்டர் வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு எந்தெந்த ஷெடியூலாம் பிஸி ஷெடியூல் அப்படின்றத நம்மளால இந்த கேலண்டர் வியூ வச்சு நம்மளால பார்த்துக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து எக்யூப்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் சென்டர்ஸ் வந்து இங்கே காமிக்குது. நம்மளோட மேனுஃபேக்சரிங் எத்தனை ஒர்க் சென்டர் இருக்குது அப்படின்றத இங்கேயும் நம்ம பார்த்துக்க முடியும். ஏன்னா எந்த ஒர்க் சென்டர் மேபி இந்த ட்ரில்லிங்லேருந்து ஏதாவது மிஷின்ஸ் வந்து ப்ராப்ளம்னு கொண்டு வராங்கன்னா ஸோ அதை நம்ம வந்து ஒர்க் சென்டர் வந்து அங்கே ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே ஒர்க் சென்டருக்கு இங்கே வந்து இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் அண்ட் டூல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மிஷின்ஸு தென் டூல்ஸு எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங், மெயின்டெனன்ஸ் ரெக்வெஸ்ட் அனலைசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி எவ்வளோ ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, அது வந்து என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கேயே பார்த்துக்க முடியும். நிறைய ஒரு ஒரு மாதத்துக்கு எத்தனை ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, அது யார் அசைன்டு யார், ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த ரிப்போர்ட்டிங் மூலிமா எடுத்துக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். இது வந்து செட்டிங்ஸ்குள்ளே போகும். ஸோ கஸ்டம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஷீட்டு. இப்போ வந்து சில மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்டு டெவலப் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒர்க் ஷீட்டை வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான இதுதான் இது கஸ்டம் மெயின்டெனன்ஸ் கொடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டேர்ம்ஸு. டீம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டீம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டீம் நம்ம டேஷ்போர்டில் காமிச்சோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே போய் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். நியூவாக வந்து ஒரு டீமை கிரியேட் பண்ணும்போது இங்கே தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் கேட்டகரிஸ். இப்போ வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ப்ராடக்ட்டும் இருக்கும், மிஷின்ஸும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து அதுக்கு ஒரு கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர்னு கம்ப்யூட்டர் அசசரிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கம்ப்யூட்டர் கீழே கொண்டு வந்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டட், அதுக்கப்புறம் பிரிண்டருக்கு ஏற்றது, அதுக்கப்புறம் மானிட்டர், ஃபோன்ஸு, ஃபர்னிச்சர் அண்ட் டூல்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து எக்யூப்மெண்ட் கேட்டகரிஸ் வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மெயின்டெனன்ஸ் ரெக்வெஸ்ட் போனோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம லிஸ்ட் வியூவில் பார்த்துக்க முடியும். தென் வந்து பைவோட் டேபிள்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் இதில் வந்து டெமோ டேட்டான்றனால எதுவும் இல்லை, அதனால உங்களுக்கு எதுவும் காட்டல. நம்ம வரப்போகிற வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ணும்போது இதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? தென் வந்து இங்கேயும் நமக்கு ஓவரால் கேலண்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்தது,
அதுக்கப்புறம் அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்த்துக்க முடியும். தென் இங்கேயுமே நமக்கு ஆக்டிவிட்டி ஷெட்யூலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்வஸ்ட்டில் இதுக்கு வந்து ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணுறோம், மேட்ரன் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்டிவிட்டியும் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.